வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மதுசூதன். இந்த பதிவு மிக முக்கியமான பதிவு. என்னென்று பார்த்தோம்னால், இந்த அண்மையில் கைது செய்யப்பட்ட இலங்கையினுடைய பயங்கரவாத தடை சட்டத்தின் மூலம் கைது செய்யப்பட்ட ரெப் பாடகர் சொல்லிசை பாடகர் கிளிநொச்சியைச் சேர்ந்த சங்கீதன் என்கின்ற ஒரு இளைஞன் கைது செய்யப்பட்டு இப்போ வரைக்கும் விளக்கமறியல் இருக்கிறார். இது சம்பந்தமான செய்திகள், இது சம்பந்தமான போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இவருடைய கைதுக்கு பின்னால பல அரசியல் நகர்வுகள் இருக்கின்றன, அரசியல் காய் நகர்த்தல்கள் இருக்கின்றன. அவரை வைத்து அரசியல் செய்கின்ற நிகழ்ச்சி நிரல்கள் எல்லாம் மிக துல்லியமாக துலாம்பரமாக நடந்து கொண்டிருக்கின்றன. அது எங்கள் தரப்புக்குள்ள, தமிழர் தரப்புக்குள்ள, தமிழ் தேசியம் பேசுகின்ற தரப்புக்குள்ள கூட நல்ல அரசியல் ராஜதந்திர நகர்வுகள் நகர்த்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த பயங்கரவாத தடை சட்டத்திலே கைது செய்யப்பட்ட இளைஞனை வைத்துக் கொண்டு விஷயத்துக்கள் இன்னும் நல்ல ஆழமாக வருவோம். அவர் சம்பந்தமான கைதுக்கு பிறகு பல 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 ஆர்ப்பாட்டங்கள், பல பல கருத்துக்கள், பல பல நகர்வுகள் என்றெல்லாம் போய்கொண்டிருக்குது. பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய முகம் சுளிக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் இதுக்குள்ள இருக்குது. அந்த வகையில் இந்த ஜூன் 9ஆம் தேதி 2026 இலங்கை பாராளுமன்றம் கூடிய போது இதுக்குரிய விஷயத்தை அங்கே பலர் கதைத்து இருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் அவருடைய விடுதலைக்காக முதலிலே பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் உழைத்து கொண்டிருக்கிறார்கள், குரல் கொடுத்து கொண்டு வருகிறார்கள், சட்ட போராட்டம் செய்து கொண்டு வருகின்றார்கள். இந்த பின்னணியில் இருக்கிற அரசியல் நிலைப்பாடுகளை நான் பேர் சொல்லாமல் துலாம்பரமாக சொல்ல போகின்றேன். நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் புரிந்து கொள்ளட்டும். இந்த விஷயத்தில் நாங்கள் பார்த்தோம்டா, இன்றைக்கு பாராளுமன்ற அமர்வில் இந்த ஆனந்த விஜயபால, அதாவது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்டா கருத்து பேசுகின்ற பொழுது, இந்த பாடகர் தடை செய்யப்பட்ட அமைப்பான பயங்கரவாத அமைப்பான விடுதலை புலிகள் அமைப்பினை அவர்களை பெருமைப்படுத்துகின்ற விதமாகவும், மீள் நினைவாக்குகிற விதமாகவும், அவர்களை துதிபாடுகிற விதமாகவும், வாழ்த்துகின்ற விதமாகவும், புகழ்கின்ற விதமாகவும், மீள் உருவாக்கம் செய்கின்ற விதமாகவும் அமைந்திருப்பதாகவும், அது ஒரு பொது இறையாண்மைக்கும் பொது இதுக்கும் பங்கம் விளைவிக்கின்ற காரணத்தினால் அவர் கைது செய்யப்பட்டு இருக்கின்றார். விளக்கமறியலிலே வைக்கப்பட்டிருக்கின்றார். பயங்கரவாத தடை சட்டத்திலே நாங்கள் இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தடை செய்யப்பட்ட அமைப்பை, ஆனால் அந்த போரிலே இறந்த பொதுமக்களை, அவர்களுடைய உறவுகள், சொந்தம் பந்தங்களை அதை பூசிப்பதற்கு, அவர்களை நினைவு கூறுவதற்கு அவர்களுக்குரிய உரிமை இருக்கின்றது என்றும் சொல்லியிருக்கின்றார். இந்த வகையில் இதன் பின்னணியில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், நாங்கள் நாளைக்கு அடுத்தடுத்த மறு தினங்களில் சட்டமா அதிபர், சிஐடி, மற்றது பொலிஸ்மா அதிபர் என்று எல்லோருமே துறை சார்ந்த வல்லுநர்கள், பாதுகாப்பு அமைச்சு செயலாளர்கள் எல்லாருமே அந்த பாதுகாப்பு துறை சார்ந்த அனைவரும் பேசி முடிவெடுத்து அந்த இளைஞனை ஒரு விடுதலை செய்வதற்குரிய ஏதுநிலைகள் இருப்பதா, அல்லது அவரை ஏதாவது விளக்கி அவருக்கு விடுதலைக்குரிய ஏதுநிலைகள் இருக்கின்றதா என்று ஆராயப் போகின்றோம் என்று சொல்லியிருக்கின்றார். இந்த கருத்து அந்த இளைஞன் விடுதலை செய்யப்படக்கூடிய ஏதுநிலைகள் இருப்பதற்கான சமிஜையை வெளிப்படுத்தி நிற்கின்றன. ஆகவே இப்போதைக்கு ஆகலும் பாரதூரமாக அவரை பயங்கரவாத தடை சட்டத்தின் உச்ச எல்லை வரம்புக்கு கொண்டு போய் பல ஆண்டுகளாக தடை செய்து வைத்திருக்கின்ற அளவிற்கு அரசு யோசிக்கவில்லை. ஆகவே இது அப்படி இருக்க அவர் விடுதலை செய்யப்படலாம், அது கட்டமைக்கப்பட்ட விஷயம். இதுக்கு பின்னால் இருக்கிற ராஜதந்திரம், எங்கண்ட தரப்பில் இருந்து நடந்த விளையாட்டுகள் என்ன, சித்து விளையாட்டுகள் என்ன என்பதை பட்டும் படாமலும் சொல்ல போகின்றேன். புரிந்து கொள்பவர்கள் உங்களுடைய அரசியல் ஞானத்துக்கு ஏற்ற மாதிரி புரிந்து கொள்ளுங்கள். அதாவது இந்த பாடகர் மற்றைய பாடகர்கள் ஈழங்கள் சம்பந்தமாக, போராட்டங்கள் சம்பந்தமாக, எங்களுடைய விடுதலை போராட்டம் சம்பந்தமாக, விடுதலை சம்பந்தமாக உள்ளுக்குள்ள மறைமுக வரிகளை போட்டு பாடிக்கொள்வார்கள். அதிலே அவர்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அதைத்தான் பாடுகிறார்கள் என்று அனைவருக்கும் தெரியும். ஆனால் இவரோ அதுக்கு மேலால போய் நேரடியாகவே பாடியிருக்கின்றார். அந்த இலங்கையினுடைய இறையாண்மைக்கு தடை செய்யப்பட்ட, அந்த பயங்கரவாதம் என்று சொல்லப்பட்ட தடை செய்யப்பட்ட பகுதிகளை எல்லாம் எடுத்தெடுத்து பாடியிருக்கிறார். ஆனால் இதை அரசாக அது அவர்கள் கண்டுகொள்ள போலே, இதை அப்படி அவர்கள் இனம் கண்டு கொண்டிருந்தாலும் புலனாய்வு துறையினர், கிளிநொச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த குற்ற புலனாய்வு துறையினர், பயங்கரவாத தடுப்பு பிரிவினர், கண்காணிப்பாளர்கள் என்ன செய்திருப்பார்கள் என்றால், அவரை கூப்பிட்டு விளக்கி இருப்பார்கள். விளக்கி ஒரு அறிவுரையை கூறி, நீ வளர்ந்து வருகிறபடியன் நீ இப்படி இப்படி செய்யாது என்று ஒரு வார்னிங்கை கொடுத்திருப்பார்கள் முதல் கட்டமாக. அது ஏன் நடைபெறவில்லை இந்த இடத்திலே என்று எனக்கு தெரியவில்லை. அப்படித்தான் அவர்கள் முதலிலே ஒரு ஒரு விஷயத்தை கையாளுகின்ற விதத்தில் அவதானிச்சு கொண்டு வருகினோம் என்றா ஒரு வார்னிங் கொண்டு அன்பாக கொடுத்து அதை பிறகு செய்யணும் என்றா கைது நடவடிக்கைக்கு போயிருப்பினோம். அப்ப இந்த விஷயத்தில் இவர் தடால் புடாலாக திடீரென்று கைது செய்யப்பட்டு ஒரு பெரிய உணர்வலைகள்
நிலைமைகளையும் போராட்ட நிலைமைகளையும் கொந்த நிலைமைகளையும் உருவாக்கி இருப்பது. இதற்கு பின்னால சிங்கள அரசினுடைய புலனாய்வு கட்டமைப்பினுடைய கரங்கள் இருப்பதற்கு அப்பால் தமிழர் தரப்பினுடைய கரங்களும் மறைகரங்களாக இதுக்குள்ள இருந்தது வடிவா தெரிகின்றது. கைது செய்யப்பட்ட இளைஞன் கிளிநொச்சியைச் சேர்ந்த ஒரு பாடகர், அவர் முதலே இன்னும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை தாக்கி பாடிய பாடல்களும் வெளியாகி இருக்கின்றன. இங்கே ஒரு கல்லிலே 2 மாங்காய்களை அடிக்கின்ற தரப்புகள் மட்டுமல்ல, ஒரு கல்லிலே 3-4 சிலன் மாங்காய்களை கூட விழுத்துகின்ற அளவுக்கு எங்கண்ட சில தரப்புகள் இதுக்குள்ள போய் இந்த மாணவனை பகடக்காயாக கொண்டு சில தங்களுடைய சுயலாப அரசியல்களையும் பழிவாங்கும் அரசியல்களையும் செய்வதற்கு முனைந்திருப்பது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது முன்னால். இதுக்குள்ள பலர் சிங்கள அரசுக்கின்ற பிடிஐ, அதாவது பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என்ற கோரிக்கை மேலெழுவது சரி, சிங்கள அரசை வசைபாடுவது சரி, இந்த சட்டம் எங்களுக்கு பயங்கரமான சட்டம் தேவையில்லை என்று நாங்கள் போராடுவது வாதிடுவது சரி. ஆனால் இதுக்குள்ள ஒளிந்திருக்கிற இந்த பொம்மலாட்ட கரங்கள் யார் என்று பார்த்தால் சொந்த இனத்துக்கு சூனியம் வைக்கின்ற நபர்கள் எங்களுக்குள்ள இருக்கிறோம். இது தனிய ஒரு இராணுவத்தினால் புலனாய்வு கட்டமைப்பினால் பயங்கரவாத தடுப்பு பிரிவினால் நேரடியாக கைது செய்யும் அங்கே அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டிருக்கின்றன. எங்கள் தரப்பில் இருந்தும் அழுத்தங்கள் போயிருப்பது நான் ஆதாரத்தை கேட்காதீங்கோ அப்படி நிகழ்ந்திருக்கலாம். சில சம்பவங்களை நீங்கள் அவதானிச்சு கொண்டு வந்தீங்களா, நீங்க சம்பவங்களை, காட்சிகளை, நிகழ்வுகளை தொகுத்து அவதானிச்சு வந்தீங்களா, கொஞ்சம் அரசியல் அறிவு நுணுக்கமும் இருந்ததுண்டா, இதுக்குள்ள கொஞ்சம் பேர் சம்பந்தப்பட்டிருக்கணும். அதுலேயும் தமிழ் எங்களோட நிலத்திலே இருந்து சம்பந்தப்பட்டிருக்கணும். இந்த மாணவனை வச்சு ஒரு அரசியல் சித்து விளையாட்டு, காய் நகர்த்தல்கள் இடம்பெறலாம் என்று சில ராஜ தந்திர விளையாட்டுக்கள், சதுரங்க ஆட்டங்கள் நடைபெற்றிருப்பது அரசியலை நுணுக்கமாக பார்ப்பவர்களுக்கு வடிவாக தெரியுது. அதாவது இந்த மாணவனை கைது செய்ய வேண்டும், அதுவும் இந்த சட்டத்திலே கைது செய்ய வேண்டும், விளக்கப்படுத்த வேண்டும் என்று பல அழுத்தங்கள் எங்கள் தரப்புகளிலே இருந்து கூட போய் இருக்கலாம் என்பது எங்களுடைய சந்தேகமாக இருக்கின்றது. ஆகவே இவரை வைத்து இவன் வெளிதான் வரப்போறான். இவனுக்கு பெரிய தண்டனைகள் ஒன்றும் கொடுக்கப்பட போறதும் இல்லை, ஒன்றும் இல்லை. அது ஒரு அரசியல் நுணுக்கமாக பார்க்க வடிவா தெரியும். அது ஆனந்த விஜயபால பாதுகாப்பவை அவர் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் சொன்னதின் அடிப்படையில் அவருக்கு நாங்கள் விடுதலைக்காக சாதகமாக நாங்கள் கருத்துரையாடல்களை பார்க்க போறோம். விடுதலையினுடைய சாதகம் என்றைக்கு அது சமஞ்ச தெரியுது, அவன் விடுதலை செய்ய போறான். ஆனா இவன் இருக்கும் மட்டும், உள்ளுக்கு இருக்கும் மட்டும் இதுக்குள்ள எவ்வளவு விஷயங்களை தாங்கள் சாதிக்கலாம் என்ற ஒரு சதுரங்க ஆட்டம் தமிழ் தேசிய பரப்பில் நடந்து கொண்டிருக்கிறது. அதை விட மிக முக்கியமானது, அங்க அனுர் அரசுக்கும் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தில் பாத்தியா, நாங்கள் விடுதலை புலிகளுக்கு ஆதரவான பாடல்களை பாடினா கூட தூக்கி போடுவோம் என்று அங்காளையும் அவர்களுக்கு அவர்களுக்கு ஒரு மகிழ்விக்கக்கூடிய சிங்கள மக்களை, சிங்கள இனவாதிகளை மகிழ்விக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாகவும் அமைந்து விட்டது. கூட்டி கழித்து பார்த்தால் எங்கேயோ என்று தெரியாத, விடனாலும் தெரியாமல் இருந்த ஒரு பாடகன் மெல்ல மெல்லமா வளர்ந்து வர்ற பாடகன் தான். ஆனால் அவனை இப்பொழுது தடால் புடாலாக கைது செய்து இருப்பது என்பது எங்கேயோ ஒரு நிகழ்வுக்குள்ள உள்குத்து இருப்பது போல தெரிகின்றது. பல தரப்புகளுக்குரிய அனுகூலங்களையும் பல தரப்புகளுடைய சமாளிப்புகளையும் செய்வதற்கும் மகிழ்ச்சிப்படுத்துவதற்கும் உரிய பல விளையாட்டுகளும் சித்து விளையாட்டுகளும் காய் நகர்த்தல்களும் இடம்பெற்றிருக்கிறது. ஆகவே உறவுகளே, இந்த விஷயத்தில் பார்த்து கொண்டிருக்கிற தமிழ் இளைஞர்கள் அவர்களுடைய பெற்றோர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், இருக்கிற சுதந்திர வெளியில அவனவன் அரசியல்வாதி கதைப்பதற்கு உரிமை இருக்குது. எங்கள்ட பிள்ளைகள் என்னென்னத்தை பாட வேணும், படிக்க வேணும் என்று அவர்கள் சாதித்து விட்டு போன, அவர்கள் பதிந்து விட்டு போன வரலாறு என்பது மிகப்பெரிய வரலாறு. 2009 அது முற்று பெற்றிருந்தாலும் அவர்கள் பெரிய வரலாற்று இந்த உலகத்துக்கு பெரிய பெரிய இராணுவ வல்லுநர்களுக்கு இன்றைக்கு அமெரிக்காவினுடைய இராணுவ பள்ளிகளில் கூட ஆனரவு சமர்களை அனலைஸ் பண்ணி படிப்பதற்கு ஹவார்ட் பல்கலைக்கழகங்களில் வெவ்வேறு இராணுவ பல்கலைக்கழகங்களில் படிப்பிச்சு கொண்டிருக்கிறாங்க அவங்களோட நுணுக்கத்தை. ஸோ அவங்க உலகத்துக்கு பெரிய செய்தியை சொல்லி போட்டு பெரிய வரலாற்றை கடத்தி போட்டு போயிட்டாங்க. அப்போ நீங்கள் இளைஞர்கள் என்ன பண்ண, உங்களையும் பாதுகாத்து கொண்டு நீங்கள் மேலே வளர வேண்டிய ஆட்கள் வளர்ந்து மேலே வாங்கோ, எல்லாரும் மேலே வாங்கோ, எல்லா துறைகளாலையும் வாங்கோ, உங்களையும் பாதுகாத்து கொண்டு. உசுப்பேற்றல் அரசியல், உசுப்பேற்றில் அவன் பக்கத்தில் நிற்க மாட்டான், ஒரு நாள் கொடி பிடிச்சிட்டாவது ஓடிடுவான், நீ தான் உள்ளுக்கு இருந்து இருக்க பாட வேணும். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, பயங்கரவாத தடை சட்டத்தை ஆதரிக்கிறேன். அது எப்பவுமே முற்றாக ஒழிக்கப்பட வேண்டிய சட்டம். எங்களுடைய இளைஞர் யுவதிகள் அவருடைய பெற்றோர்கள் கவனிக்க வேண்டிய விடயம், சாதிக்க வேண்டிய துறைகளில் எப்படி கவனமாக சாதிக்க வேண்டும். பதிவுகளை வரலாறுகளை அவர்கள் எவ்வளவோ அழுத்தம் திருத்தமாக உலக மக்கள் படிக்கக்கூடிய மாதிரி பதிஞ்சு வச்சுட்டு போடணும். அதை மெல்ல மெல்லமா உனக்கு உள்ளார்ந்தமா பரப்பி
தேவையில்லாத வேலைகளை பார்த்து உசுப்பேட்டல் வேலைகளுக்கு மற்றவர் இப்படி சொல்றார் அப்படி சொல்றாருன்றதுக்காக பாடி பரவி திரிஞ்சு அதை வந்து உள்ளார்ந்தமாக பாடுங்க, மரமாக பாடுங்க. அப்படி பாடினவன் எல்லாம் இன்றைக்கு எங்கேயோ வளர்ந்துட்டு போயிட்டான் விளங்கான். அதைத்தான் நீங்கள் வைக்கணும். இப்போ இன்றைக்கு இந்த வளர்ந்து வர அந்த இளைஞனை வச்சுக்கொண்டு எத்தனை அரசியல் ராய தந்திரங்கள் சித்து விளையாட்டுகள் நடந்து கொண்டிருக்கிறத நான் வெளிப்படையாக பேரை சொல்லி சொன்னேன்டா உங்களுக்கு கொஞ்சம் வியப்பாத்தான் இருக்குமோ இப்படி உண்டு. நான் வெளிப்படையாக உண்டும் கதைக்கு இல்லை, இதுக்குள்ள பல தரப்புகளை திருப்திப்படுத்துகின்ற பல தரப்புகளுடைய அரசியல் ஆதாயம், அதாவது சிங்கள தரப்புடைய அரசியல் ஆதாயம், தமிழர் தரப்பினுடைய அரசியல் ஆதாயங்கள், இந்த சதிவேலை பின்னல்கள் எல்லாம் வடிவா நம்பப்பட்டிருக்கிறது. அவன் விடுவிக்கப்படத்தான் போகின்றான். இதில் பல பேருக்குரிய லாப நட்ட கணக்குகள் கூட்டி கழித்து பார்த்தால் தெரியும். ஆகவே ஒரே கல்லிலே 3-4 சிலன் மாங்காய்களை விழுத்தி இருக்கிறார்கள் என்பதுதான் வெளிப்படையான உண்மை. எங்களுடைய இளைஞர்கள், யுவதிகள், பெற்றோர்கள் தான் மிக அவதானமாக எங்களுடைய வளர்ச்சியையும் உரிமை போராட்டத்தையும் அரசியல் போராட்டத்தையும் உணர்ச்சி வசம் அதிமிக்க உணர்ச்சி வச அரசியல் உணர்ச்சி வச வெளிப்பாட்டுகளை போகாமல் கலைப்படைப்புகள் மற்ற படைப்புகளை கொண்டு வர வேண்டும். அவதானமாக நாங்கள் எல்லோரும் எல்லா துறைகளாலையும் வளர வேண்டும் என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள். புரிந்தவர்களுக்கு புரிந்து கொண்டிருப்பார்கள், அரசியல் நுணுக்கம் தெரிந்தவர்களுக்கும் அன்றாடம் இந்த சுத்தி வர்ற இந்த இளைஞனை சுற்றி இருக்கிற அரசியலை அவதானிப்பவர்களுக்கும் மிக துல்லியமாக துலாம்பரமாக புரிந்திருக்கும். மீண்டும் ஒரு பதிவினூடாக சந்திப்போம். பதிவு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். அதை விட யூடியூப் தளத்துக்குள்ள குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு மணி எப்படி தாட்டி விட்டீங்கன்னா மேலும் மணியான தவறுகளை அறிந்து கொள்வோம், அலசி அறியும். சந்திப்போம். நன்றி, வணக்கம்.